வணக்கம். நான் உங்க ஜெயா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹென்ரிக் இப்சன் எழுதின த வைல்ட் டக் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேவை அவர் நார்வேஜியனில் தான் முதல்ல எழுதினார். இதோட ஒரிஜினல் டைட்டில் வேல்டனன். இதோட தீம் சில சமயத்தில் சில உண்மைகளை நம்ம சொல்கிறோன்னா, அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ சில உண்மைகள் வெளிப்படும் போது அது நிறைய பேரை அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் இதோட தீமு. இந்த பிளேயோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் பார்ட்டி நடக்குது. யாரோட வீட்டிலன்னா ஹாக்கன் வெர்லின்றவங்க. இவர் ரொம்ப பெரிய ஒரு பணக்காரர், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அங்கே யாரெலாம் இருக்காங்கன்னா அவருடைய மகன் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதாவது கிரெகர்ஸு, அவங்க அப்பா, அவருடைய மகன், ஹேக்கனோட மகன். இந்த கிரெகர் அவங்க அப்பா விட்டு கொஞ்ச நாள் வேற எங்கேயோ தங்கி இருந்துட்டு இப்போ தான் திரும்பி வந்திருக்காரு. வரும்போது தான் கிரெகருக்கு தெரியுது, கிரெகரோடைய கிளாஸ்மேட்டான ஹஜ்மல் எக்டல் அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஜின்னான்றவங்கள தான் திருமணம் பண்ணிட்டுருக்காங்க. அவருடைய அப்பா ஹேக்கன் தான் இந்த திருமணத்தை நடத்தி வச்சுருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் ஹஜ்மலுக்கு அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேலையை வாங்கி கொடுத்து தங்கறதுக்கு இடமும் கொடுத்துருக்கான்னு தெரியுது. கிரெகரோட மதர் இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது. அதாவது அவங்க கணவரும் கின்னாவும் ஒரு அஃபேரில் இருக்காங்கன்னு. இது கிரெகருக்கும் தெரியும். அதனால் அவருக்கு கோவம் வந்துடுது. நம்மளோட நண்பன் இந்த உண்மையை தெரியாமலே ஜின்னாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரே, நம்ம அப்பாவோட உறவில் இருந்த பொண்ணு தானே ஜின்னா அப்படின்ற ஒரு கோவம் ஒரு மனசில் இருக்குது. ஆனால் ஹஜ்மலும் ஜின்னாவும் ரொம்ப சந்தோஷமாக வேலை செஞ்சுட்டுருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டுருக்காங்க. ஒன்றாவே அவங்க அந்த ஸ்டூடியோவை பார்த்துக்கிறாங்க. ஹஜ்மல் அந்த போர்ட்ரேட் ஸ்டூடியோட ப்ரொப்ரைட்டராக இருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் ஹஜ்மலோட அப்பா ஹேக்கனுக்கு காப்பிங் ஜாப்ஸ்லாம் வர பண்ணிட்டுருக்காரு. ஜின்னாவும் ஹஜ்மலோடு சேர்ந்து அவர் பிஸ்னஸை பார்த்துட்டுருக்காங்க. 2 பேருக்கும் 14 வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் ஹெட்விக்கு. ஹெட்விக்கு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க வீட்லேயே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லாஃப்டில் அவங்க முயல், பிஜன்ஸ் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஒரு வைல்டு டக்கு. அதை இவங்க காப்பாற்றிருக்காங்க. அந்த வைல்ட் டக்கை ஊன் பண்ணது கிரெகரோட அப்பாவான ஹேக்கன் தான். இந்த வாத்துக்கும் கண்ணு பார்வை கொஞ்சம் குறைபாடோடு இருக்குது, அவங்களோட பொண்ணு மாதிரியே. இந்த டக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் ஹேக்கன் ஷூட் பண்ணியிருக்காரு. அதோட ரெக்கையில் பட்டுட்டு அது ஒரு லேக்கில் விழுந்துடுச்சு. ஹேக்கனோட நாய் தான் போய் அந்த டக்கை தூக்கிட்டு வந்தது. வரும்போது ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தது. ஆனால் எக்டல்ஸ் அந்த டக்கை நல்லா பராமரித்து இப்போ அது உடல்நிலை நல்லாயிருக்கு. என்னென்னா பார்வை குறைபாடு அதுக்கு இருக்குது. இங்கே ஹஜ்மலில் இல்லை ஜின்னா தங்கியிருந்த அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கிறதுனால கிரெகர் நான் இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் வாடகை கொடுத்துறேன்னு சொல்லிடுறாரு. அங்கே தங்கும் போது தான் அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதாவது ஹஜ்மல் ஹெட்விக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கிறதுனால ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல. ஆனால் அதே சமயத்தில் அவரும் அவள் கூட உட்காந்து அவளுக்கு பாடம் சொல்லித்தரத்துக்குலாம் நேரம் இல்லாமல் அவர் ஏதோ ஒரு இன்வென்ஷன் பண்ணுறேன் அப்படின்றதே இருக்கார். இதனால் ஹெட்விக் என்ன பண்ணுறான்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு கற்பனை உலகத்துலேயோ இல்லை புத்தகத்தில் இருக்கிற படங்களெல்லாம் பார்த்துட்ருக்கா. அதே சமயத்தில் கிரெகர் அவகிட்ட அவள் சும்மா இருக்கிறதுனால பேசின்னு இருக்கும்போது மேலேருந்து சுடுற சத்தம் கேட்குது. அது என்னன்னா, கிரெகர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஓல்டு எட்கர்டல் இருக்கார் இல்லையா, அதாவது அவர் ஹஜ்மலோடைய அப்பா. அது மாத்திரம் இல்லாமல் கிரெகரோட அப்பாவான ஹேக்கனோடைய முன்னாள் பார்ட்னர் பிஸ்னஸில். அவர் இப்போ வயதுக்கு காரணமாக மேலே தங்கியிருக்காரு. அவர் இந்த மாதிரி துப்பாக்கி வச்சுட்டு வேட்டையாடின்னு இருப்பார். ஹஜ்மலும் அப்பப்போ போய் அதில் அவரும் சேர்ந்து வேட்டையாடுவார். இது இந்த வேட்டையாடுறது அவருக்கு ஒரு சந்தோஷம் தரும். ஏன்னா முன்ன நான் எவ்வளோ பெரிய வேட்டைக்காரனாக இருந்தேன், அதே மாதிரி தான் நான் இன்னமும் இருக்கேன் அப்படின்ற ஒரு பெருமையை ஓல்டு ஆட்கள் தரும். ஹஜ்மலும் அப்பப்போ அவரோட கிரேட் இன்வென்ஷனை பற்றி சொல்லிகிட்டு இருப்பார். அதில் தான் நான் முழு கவனம் செலுத்தின்னு இருக்கேன். அதை மாத்திரம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பணம் வந்துடும், எனக்கு யாரோடைய உதவியும் இல்லாமலே நான் இண்டிபெண்ட்டாக வாழலாம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அது என்ன இன்வென்ஷன்றது நமக்கு சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போது கிரெகர்ஸு, ஹஜ்மல், அப்புறம் அவங்களோட நண்பர்களான ரீலிங், மால்விக்லாம் லஞ்சுக்கு சேர்றாங்க. இங்கே ஹக்கனும் வராரு. அவருடைய மகனான கிரெகர்கிட்ட பேசுகிறாரு. நீ வீட்டுக்கு வந்துட்டு எதுக்கு இங்கே தங்கின்னு இருக்கேன் போது கிரெகர் இல்லை முடியாது, எனக்கு அங்கே வர பிடிக்கல. அதோடு நான் ஹஜ்மல் கிட்ட உங்களை பற்றியும் ஜின்னா பற்றியும் உண்மையை சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹக்கனுக்கு என்ன செய்யணும் தெரியாமல் அவர் போயிடுறாரு. இப்போ கிரெகர் ஹஜ்மலோட ஒரு வாக் மாதிரி போகிறாரு. போகும்போது சொல்லிடுறாரு, இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் ஜின்னாவுக்கும் தொடர்பு இருந்தது அப்படின்னு. அவர் சொல்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு கூட அவங்க அப்பாவுக்கு பிறந்த மாதிரி தான் அவன் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஹல்மருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் வீட்டுக்கு வராரு.
வந்துட்டு அப்புறம் ஹச்மலால் வந்து ஜின்னாவோடையோ சரி இல்லை ஹெட்விகோடையோ அவரால் பேச முடியல. அவர் மனைவியும் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ்லாம் தள்ளி வச்சுறாரு. வீட்டில் இருக்கிற எல்லா ஃபைனான்ஷியல் பிஸ்னஸ்லையும் இவரே வந்து இப்போ பார்த்துக்கிறாரு. அதனால் ஹெட்விக்கும் ஜின்னா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் இன்வென்ஷன் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அது மாத்திரம் இல்லாமல் மேலே அந்த டக்கு மேலே நீங்கள் ரொம்ப பாசமாக இருக்கீங்களே, அது கூட கூட உங்களால் இருக்க முடியாத போது ஹச்மர் கோவத்தில் என்ன சொல்லிடுறாரு, நான் அந்த டக்கை வந்து நான் வந்து கொண்டுட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது என்ன ஆகிடுதுன்னா இவங்களுக்கு புரியல ஏன் வந்து இவர் இவ்வளோ கோவமாக இருக்காருன்னு. அதனால் ஜின்னா அவர்கிட்ட தனியாக பேச வரும்போது ஹஜ்மல் வந்து அவரால் வந்து உண்மையை வந்து உள்ளே வச்சிருக்க முடியல. அவர் கேட்டுறாரு, நீயும் ஹக்கனும் வந்து ஒரு உறவில் இருந்தீங்களான் போது ஜின்னா ஆமாம் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து என் அன்பு முழுக்க உங்கள் மேலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிரெகர் வந்து திரும்பி வராரு. அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு செய்தி வருது, ஹக்கன் வந்து அவருடைய ஹவுஸ் கீப்பரான மிஸ்ஸஸ் சார்பியை வந்து திருமணம் பண்ணிக்கிறாருன்னு. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வருது, எக்டல் வந்து இறந்துட்ட அப்புறம் அவருக்கு இப்போ வந்து ஒரு 100 க்ரௌன்ஸ் வந்து மாதம் மாதம் பென்ஷனாக வந்துட்டுருக்கு. அதாவது வந்து அவரும் ஹேக்கனும் இருந்த பிஸ்னஸ் மூலமாக அவருக்கு வந்துட்டுருக்கு. அவருக்கு அப்புறம் வந்து இந்த பென்ஷன் ஹெட்விக்கு இப்போ வந்து அவங்க தான் வந்து அஜ்மலோடைய பொண்ணுன்றதுனால எக்டலுக்கு பேத்தி ஆவாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த பென்ஷன் அவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அப்போது ஹஜ்மல் சொல்கிறாருன்னா, ஏன் இதை வந்து ஹேக்கன் செய்கிறாருன்னா, ஹேக்கன் வந்து அவரோட பொண்ணு இல்லையா, அதனால் அவளுக்கு செய்கிறதுக்காக தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹெட்விக்கை வந்து முழுசாகவே வந்து கிட்ட கூட போக மாட்டேன்றாரு, புறக்கணிச்சிடுறாரு. இப்போ அவர் வந்து மால்விக் அண்ட் ரில்லிங்கோட குடிக்கிறது தான் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இப்போ கிரெகர்ஸ் வந்து ஹெட்விக்கிட்ட வந்து பேசுகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு என்ன அந்த அந்த வாத்தை வந்து கொண்டுன்னு தான் சொல்கிறாரு. உங்கள் அப்பா சந்தோஷப்படுத்துறதுக்காக வாத்தை கொண்டுடும் போது ஹெட்விக் வந்து சரி எங்கள் அப்பா சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு எங்கள் தாத்தா கிட்ட சொல்லி அந்த வாத்தை கொண்டுட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வழக்கம் போல் அந்த ஓல்டு ஹெக்டல் வந்து வேட்டையாடின்னு இருக்காருன்னு. ஆனால் கிரெகர்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா, இல்லை அந்த வாத்தை தான் கொல்றதுக்காக ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் உண்மையில் என்ன ஆயிருக்குன்னா ஹெட்விக் தான் வந்து அவளை தானே வந்து சுட்டு செத்துட்டா. இது தெரிஞ்சவொடனே ஹஜ்மலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா அவருடைய அந்த புறக்கணிப்பு தான் அவளை அந்த மாதிரி செஞ்சுருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ வந்து ஐயோ நீ திரும்பி உயிரோட வா, என் அன்பு முழுசையும் நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன், நீ என்னோட பொண்ணு தான் அப்படின்னு அழுகிறாரு. ஆனால் கிரெகர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை அவள் இறந்தது வந்து உன்னை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு தான். நீ வந்து டக்கை கொல்லணும்னு சொன்னது டக்கு இல்லை தன்னதான்றதை அவர் புரிஞ்சுட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ளே வந்து இதோட முடிஞ்சிடுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.